அனைவருக்கும் வணக்கம். விபுதர ஏஎஸ் அகாடமிலேருந்து சுபாஷ். ஸோ குரூப் 4 தேர்வுக்கான இறுதி சுற்று டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்கு. அதில் 4வது டெஸ்ட் இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அந்த டெஸ்ட்ல மேக்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் அண்ட் டெசிமல் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி எனக்கு சுருக்குக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்கன்னா என்ன செய்யணும்? அப்படி எனக்கு வந்த நம்பரே திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஒன்று அதை பொதுவாக எடுக்க முடியுதான்னு பாருங்க, அல்லது அதுக்கு நேம் கொடுங்க. இப்போ இங்க எனக்கு நம்பர்ஸ் பார்த்தோம்னா 8.5 எனக்கு இங்க ரிப்பீட் ஆயிருக்கு, இங்க 1.7 ரிப்பீட் ஆயிருக்குது. ஆனா மீதி இருக்கக்கூடிய 7.9, 2.1, 4.7, 3.7 எல்லாமே வேற வேற நம்பர். ஸோ வந்த நம்பரே திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது நேம் கொடுக்கணும். ஏபிசின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்து சுருக்க பாருங்க, இல்லைன்னா பொதுவா எடுக்க முடியுதான்னு பாருங்க. இப்போ இதுல நான் 8.5 இருக்குது, நான் அதை பொதுவா வெளியில எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 8.5 நான் வெளியில எடுத்துட்டேன். ஸோ உள்ள என்ன இருக்கு? 7.9 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 2.1 டிவைடட் பை இங்க 1.7 நான் வெளியில எடுத்துருந்தேன். இங்க உள்ள என்ன இருக்கு? 4.7 மைனஸ் 3.7. ஸோ இங்க 8.5 இன்ட்டு 7.9 பிளஸ் 2.1 கூட்டுனா 7.9, 2.1 கூட்டுனா 10 டிவைடட் பை 1.7 இன்ட்டு 4.7ல 3.7 போயிடுச்சுன்னா 1. ஸோ இதை சுருக்கிடலாமா? ஸோ ஒரு 17, எத்தனை 17? 85. 5 17 85. இப்போ 5 இன்ட்டு 10 50. ஸோ ஆன்சர் என்ன? 50. ஸோ ஒருவேளை எனக்கு தசம புள்ளியில இருக்குது, என்னால் கேன்சல் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? அதை முழு நம்பரா மாத்திக்கோங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்குது? 8.5 டிவைடட் பை 1.7. இங்க மேல என்ன இருக்குது? 10 தானே இருக்குது. இந்த 8.5 1.7 நான் என்ன பண்றேன்? தசம புள்ளியை மாத்துறதுக்கு ஒரே ஒரு தசம தான் இருக்குது, அதனால நான் மேலையும் கிளையும் 10ஆல பெருக்கிடுறேன். ஸோ மேலையும் கிளையும் 10ஆல பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும்? இது 85 மாறிடும், இது 17 மாறிடும். இன்ட்டு 10, ஒரு 17, 5 17 85, 5 இன்ட்டு 10 50. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ எனக்கே சில ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்பர் அண்ட் வேரியபிள்ஸ். அதில் இவற்றினுடைய மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். ஸோ பொதுவாக எனக்கு நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி HCF LCM கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ஷார்ட்கட்டுங்கிறது என்ன? ஸோ HCFனா குறைந்த அடுக்கு எடுக்கணும், அதாவது லோவஸ்ட் பவர். அடுக்குகள் இருக்குது அப்படின்னா குறைவான அடுக்கு எடுக்கணும். இதை LCM கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? ஹையஸ்ட் பவர், பெரிய அடுக்கு எடுக்கணும். ஆனா என்ன முக்கியமா கவனிக்கணும்? HCFல அந்த மாதிரி வேரியபிள்ஸ் எடுக்கணும்னா பொதுவா இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். LCMல பொதுவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு வேரியபிள் இருந்தா கூட அதை எடுத்துக்கிடணும். இப்ப HCF கேட்டிருக்காங்க, இதுல என்ன இருக்குது? நம்பர்ஸும் இருக்குது, வேரியபிள்ஸும் இருக்குது. முதல்ல நான் நம்பர்ஸ் பாக்குறேன். 18, 32, 18. இதுக்கு நான் HCF பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2ஆல் டிவைட் பண்ணா 9, 16, 9. ஸோ 9க்கும் 16க்கும் பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். HCF என்ன? 2. நம்பருக்கு எனக்கு 2 கிடைச்சிருச்சு. ஆப்ஷன்ல 2 இருக்கிற என்னது? இது 1 மட்டும் தான் 2 இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிடலாம். பட் வேரியபிள்ஸ் வச்சு செக் பண்ணுங்க. வேரியபிள்ஸ்ல A, B அண்ட் C. ஸோ இங்க என்ன இருக்குது? C பவர் 4, B கியூப், A B பவர் 5, ஸோ C பவர் 4, ABC. கொஸ்டின்ல ஒரு சின்ன கரெக்ஷன், A B பவர் 4, C பவர் 5, A ஸ்கொயர் B பவர் 5, B கியூப் C. ஸோ எனக்கு ABCன்னு சொல்லிட்டு வேரியபிள்ஸ் இருக்குது. அதுல என்ன எடுக்கணும்? எனக்கு HCF நான் குறைவான அடுக்கு எடுக்கணும். ஸோ அப்போ குறைவான அடுக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல A பார்க்குறேன். ஏங்கிறது இங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க A இருக்குதா? இல்லை. ஸோ HCFல பொதுவா இருக்கிற உறுப்புல மட்டும் குறைவானதை எடுக்கணும். ஸோ பொதுவா என்னதெல்லாம் இருக்குது? A இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் B பார்க்குறேன். Bல இங்க என்ன இருக்குது? B பவர் 4, இங்க என்ன இருக்குது? B பவர் 5, இங்க என்ன இருக்குது? B கியூப். அப்ப இதுல இருக்கிறதுல எனக்கு குறைந்த அடுக்குங்கிறது என்ன? B கியூப். அடுத்து C பார்க்குறேன். C இங்க இருக்குது, C இங்க இல்லை, இங்க C இருக்குது. ஸோ C பொதுவா இல்லை. ஸோ அப்போ பொதுவா இருக்கிறது என்ன? B வேரியபிள் மட்டும்தான். அதுக்கும் குறைவான அடுக்கு என்ன இருக்குது? B கியூப் தான் இருக்குது. ஸோ HCF என்ன? 2B கியூப். ஸோ நம்பர் வேரியபிள்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சுக்கோங்க, அடுத்து வேரியபிள்ஸ் வச்சு பாருங்க. அந்த வேரியபிள்ஸ்லயுமே எனக்கு HCF கேட்டிருக்காங்க அப்படின்னா பொதுவா இருக்கக்கூடிய வேரியபிள்ல குறைந்த அடுக்கு. LCM கேட்டிருக்காங்க அப்படின்னா பொதுவா இல்லைனாலும் அந்த உறுப்புல இருக்கக்கூடிய பெரிய உறுப்பு, பெரிய அடுக்கு எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீப்போம ஆனது LCM. 2 நம்பரினுடைய LCMங்கிறது அந்த 2 எண்களின் மீப்போவின் 6 மடங்கு. ஸோ அந்த 2 நம்பருடைய HCF இருக்கு, இதனுடைய 6 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஹெச்சிஎஃப். வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் என்ன? 12. அப்போ ஹெச்சிஎஃப் 12னா எல்சிஎம் என்ன இருக்கும்? 6 × 12 72. அடுத்து பாருங்க, ஒரு நம்பர் 24ன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட 2 எண்கள் மற்றும் அவற்றினுடைய மீப்போவ இதுக்குள்ள தொடர்பு என்ன? 2 நம்பரை பெருக்குனா அந்த 2 நம்பரினுடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்குமா? இந்த ரிலேஷன், இந்த தொடர்பு எனக்கு தெரியுமா? ஸோ இதுல ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க 24, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன? 6 மடங்கு 72, ஹெச்சிஎஃப் என்ன? 12. ஸோ அப்போ அந்த இன்னொரு எண் என்ன? 72 × 12 / 24. ஒரு 12, 2 12 24, ஒரு 2 36 72. இப்போ அந்த இன்னொரு நம்பர் என்ன? 36. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு பால்காரரிடம் 385 லிட்டர் பசும்பாலும் 245 லிட்டர் எருமைப்பாலும் உள்ளது. இவற்றை அவர் சம கொள்ளளவு கொண்ட 2 வகையான கலன்களில் அடைத்து விற்க விருப்பப்படுகிறார். இவ்வாறு விற்பதற்கு தேவைப்படும் கலன்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு? கலன்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி எனக்கு கேள்வியில கொடுத்துருக்கக்கூடிய அந்த வார்த்தையை வச்சுதான் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ வார்த்தை எனக்கு அதிகபட்ச கொள்ளளவு அதிகபட்ச நீளம்னு கேட்டாதான் அந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். பட் இங்க குறைந்தபட்ச கொடுத்துருக்குறாங்களே, நான் என்ன செய்யணும்? ஸோ அப்போ என்னன்னா இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 385 லிட்டர் 245 லிட்டர் இதை சம கொள்ளளவு கொண்ட சின்ன சின்ன பாத்திரங்கள் சின்ன சின்ன கலன்கள்ல அடைச்சு அவர் விற்க விரும்புகிறார். சரிங்களா? ஸோ மொத்தமா அவர் என்ன பேரல்லையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டின்லையோ அவர் அந்த பாலை வச்சிருக்கிறாரு. அதை சின்ன சின்னதா பாட்டில் அவர் விற்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. அந்த பாட்டில் எல்லாமே என்னவா இருக்கணும்? ஈக்குவல் வால்யூமா இருக்கணும், சம கொள்ளளவா இருக்கணும். ஸோ அந்த பாட்டில் எனக்கு அடைச்சு விற்க போறாருன்னா அந்த பாட்டிலுடைய கொள்ளளவுங்கிறது என்னவா இருக்கும்? இதால டிவைட் ஆகக்கூடிய நம்பரா தானே இருக்கும். அப்ப டிவைட் ஆகக்கூடிய நம்பர்னா அதனுடைய ஃபேக்டர் தான். அப்ப நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 385 and 245. ஸோ ரெண்டுமே 5ஆல டிவைட் ஆகும். 7 5 35, மறுபடியும் 7 5 35, 4 5 20, 9 5 45. இது ரெண்டும் 7ஆல டிவைட் ஆகும். 11 7 77, 7 7 49. ஸோ அப்போ எவ்வளோ? 5 × 7 35. ஸோ யூனிட் எனக்கு என்னவா இருக்குது? 385 லிட்டர் 245 லிட்டர். ஸோ 35 லிட்டர் தான் எனக்கு ஹெச்சிஎஃப். அதாவது அவர் அந்த சம கொள்ளளவு கொண்ட கலன்கள் அடைச்சு விற்கணுமா? ஸோ எவ்வளவு அடைச்சு விற்கணும் அதிகபட்சமா அப்படின்னா 35 லிட்டர் அதிகபட்சமா அவர் அடைச்சு விற்கணும். ஆனா கேள்வி என்ன? எனக்கு அது கிடையாது. அதிகபட்ச கொள்ளளவு கொண்ட அந்த கலன் கேட்கல, எனக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு தேவைப்படும் அந்த கலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல கொஞ்சம் லாஜிக்கா யோசித்து பாருங்க. எனக்கு சம கொள்ளளவு இருக்கணும், அவ்வளவுதானே. இப்போ நான் 1 லிட்டர் கேனா நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலயுமே நான் 1 லிட்டர் கேன். அப்போ இதுல நான் எத்தனை கேன் எனக்கு தேவைப்படும்? 385 கேன் தேவைப்படும். இதுல 245 கேன் தேவைப்படும். அப்போ எனக்கு அது அதிகபட்ச எண்ணிக்கை. ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே சின்ன சின்ன வேல்யூஸா இருக்குது. ஸோ குறைந்தபட்ச எண்ணிக்கை எனக்கு கிடைக்கணும்னா அதனுடைய வால்யூம் இருக்கலே அதிகபட்சமா இருக்கணுமா? அந்த அதிகபட்ச வேல்யூங்கிறது என்ன? ஹெச்சிஎஃப். ஸோ அப்போ 35 லிட்டர் கேன்ல தான் நான் அடைச்சு விற்கணும். அப்போ 385 லிட்டரை நான் 35 லிட்டர் கேன்ல அடைக்கணும்னா மொத்தம் எத்தனை கேன் தேவைப்படும்? 11 கேன் தேவைப்படும். ஓகேவா? அண்ட் 245 லிட்டரை நான் 35 லிட்டர் கேன்ல அடைக்கணும்னா எனக்கு 7 கேன் தேவைப்படும். அப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான கலன்களின் எண்ணிக்கைங்கிறது 11 + 7 18 தான். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதிகபட்ச கொள்ளளவு அந்த விற்பதற்கு தேவைப்படக்கூடிய கலனின் அதிகபட்ச கொள்ளளவுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 35 லிட்டர். அதுல குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான எனக்கு மினிமம் நம்பர் ஆஃப் கேன் தான் தேவைப்படணும். ஸோ கொஞ்சம் தான் கேன் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கணும்? அந்த கேனினுடைய அளவு அதிகமா இருக்கணுமா? இருக்கலே அதிகபட்ச அளவா இருக்கணும். அந்த அதிகபட்ச அளவுங்கிறது என்ன? ஹெச்சிஎஃப். அப்ப 35 லிட்டர் கேனை தாண்டி நான் 40 லிட்டர் கேன் என்னால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுவும் 40ஆல டிவைட் ஆகாது, இதுவும் 40ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய அதிகபட்ச ஒரு பெரிய நம்பருங்கிறது என்ன? அதனுடைய ஹெச்சிஎஃப் தான். அப்போ 35 லிட்டர் நான் கேன் நான் யூஸ் பண்ணா 385 லிட்டரை நான் எவ்வளவு கேன் யூஸ் பண்ணுவேன்? 11 கேன் நான் அதுல ஊத்தி வச்சிருப்பேன். அண்ட் இதுல நான் 7 கேன் யூஸ் பண்ணிருப்பேன். அப்ப மொத்தம் 18 கேன். ஸோ கீழே எனக்கு எப்போதும் கடைசியா கிடைக்கிறது எண்ணிக்கை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கொஸ்டின் ஆன்சர் 18. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின் x/y = 4:5 எனில் எனக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5x + 2y = 4x - 3y.
எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஒய் 4 5. ஸோ 4:5 தானே கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ எதுவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? 40 50 கூட நீங்க எடுத்து கூட நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனா ரொம்ப முக்கியமா என்ன தெரியணும்? ஸோ 4:5ங்கிற ரேஷியோல இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நான் வேல்யூ நான் 4 5 எடுத்துக்கிடுறேன். எக்ஸோட வேல்யூ 4னா 5 × 4 + 2 × 5. ஸோ 4 × 4 - 3 × 5. ஸோ 20 + 10. இங்க 16 - 15. 20 + 10 30. 16ல 15 போயிடுச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் என்ன? 30:1. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். ஸோ முதல் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டுறாரு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கிறாரு. அது என்ன பேட்டர்ன்ல சேமிக்கிறாரு அப்படின்னா, ஆண்டு ஒரு அமௌண்ட் அவர் சேவ் பண்ணிருக்காருன்னா அடுத்த ஆண்டு அதுல பாதி அமௌண்ட் சேவ் பண்றாரு. இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 6 வருஷம் அந்த மாதிரி சேமிக்கிறாரு. அவர் சேமித்த மொத்த தொகை எவ்வளவு? 15,750. எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? வருஷம் அவர் எவ்வளவு அமௌண்ட் சேமிச்சிருப்பாரு அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இங்க பாருங்க, இப்போ இதுல வருஷம் நான் இப்போ ₹1 நான் இன்வெஸ்ட் பண்றேன், சேமிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் நான் எவ்வளவு சேமிப்பேன்? அதுல பாதி. அதுக்கு அடுத்த வருஷம் முந்தைய வருடங்கள்ல பாதி 1/4. அதுக்கு அடுத்த வருஷம் இதுல பாதி 1/8. அப்போ இந்த மாதிரி நான் பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது என்ன பேட்டர்ன்ல இருக்குது? என்ன ப்ராக்ரஷன்? அரித்மெட்டிக்கா ஜியாமெட்ரிக்கா? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசையில இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசைனா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்கணும். இங்க என்ன ஆகுது? எனக்கு குறிப்பிட்ட வேல்யூ டிவைட் ஆகிட்டே இருக்குது. இதை விட இது 2 டிவைட் பண்றேன், இதை விட இது 2 டிவைட் பண்றேன். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது எனக்கு என்ன? ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அந்த பெருக்கு தொடர் வரிசையில 6 உறுப்புகள் இருக்குது. ஏன்னா 6 ஆண்டுகள் சேமித்திருப்பாரா? அப்போ ஒரு தொகை 6 தொகை இருக்கும். அதனுடைய கூட்டுத்தொகை கொடுத்துருக்குறாங்க. அப்போ பெருக்கு தொடர் வரிசையில எனக்கு உறுப்புகளினுடைய கூடுதல் கொடுத்திருக்காங்க. இது முடிவுறும் தொடரா முடிவுறாத தொடரா? ஏன்னா பெருக்கு தொடரை பொறுத்த வரைக்கும் 3 வகையான தொடர் கூடுதல் இருக்குது. முடிவுறும் தொடர், முடிவுறா தொடர். முடிவுறும் தொடர்ல எனக்கு அந்த பொது விகிதத்தினுடைய வேல்யூ 1 விட அதிகமா இருக்கா 1 விட கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு 2 ஃபார்முலா. அண்ட் முடிவுறா தொடர் எனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. மொத்தம் 3 ஃபார்முலா. அதுல இது என்னது இருக்கும்? சோ எனக்கு பொது விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் எவ்வளவு சேமிக்கிறாரு? பாதியே சேமிக்கிறாரு. சோ அப்ப பொது விகிதம் எனக்கு என்ன? ½ சோ முந்தைய ஆண்டு சேமித்ததை விட எவ்வளவு மல்டிப்ளை ஆகுது? பாதி ஆகுதா? சோ அப்ப 2 டிவைட் ஆகுது. அப்போ 1/2ங்கிறது தான் எனக்கு பொது விகிதம். இந்த 1/2ங்கிறது 1 விட பெரிய வேல்யூவா சின்ன வேல்யூவா? 1 விட சின்ன வேல்யூ. சோ அப்ப நான் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்? sum of n terms in geometric progression equal to a into 1 - r⁴n divided by 1 - r. ஸோ இந்த ஃபார்முலால எனக்கு ஆரோட வேல்யூ 1 விட கம்மியா இருக்குது. ஸோ அதனால நான் 1ல இருந்து தான் நான் அதை மைனஸ் பண்ண முடியும். ஸோ 1 - r⁴n ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? கூடுதல் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 15,750 ஈக்குவல் டு ஏ. ஏங்கிறது என்ன? ஒரு தொடர் வரிசையில ஏங்கிறது முதல் உறுப்பு. அதுதான் நான் முதலாவது ஆண்டு சேமித்த தொகை. ஸோ ஏ தான் நான் கண்டுபிடிக்கணும். 1 - ஆரோட வேல்யூ என்ன? 1/2 ஹோல் பவர் n. nங்கிறது எத்தனை உறுப்புகள் இருக்குது? 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள் சேமிக்கிறாரு. அப்போ அந்த தொடர் வரிசையில எத்தனை இருக்கும்? 6 உறுப்புகள் இருக்குமா? ஸோ பவர் 6 ஹோல் டிவைடட் பை 1 - 1/2. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன? a into 1 - 1/6 1. 2/6 ஓட வேல்யூ 64 டிவைடட் பை 1 - 1/2 ஓட வேல்யூ என்ன? 1/2. ஸோ இப்போ இதோட மதிப்பு பார்த்தா என்ன கிடைக்கும் எனக்கு? a into 1 - 1/64 அப்படின்னா 64 - 1 63/64 டிவைடட் பை 1/2. இந்த 1/2 மேல வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? 2/1 வந்துருமா? ஸோ அப்போ a into 63/64 into 2/1 கேன்சல் பண்ணா ஒரு 2 32 2. அப்ப இந்த பக்கம் என்ன இருக்குது? 15,750 இருக்குது. அந்த பக்கம் a into 63/32 15,750 ஈக்குவல் டு a into 63/32. இப்போ இந்த யாரு எனக்கு ஏ தான் தேவை. 63/32 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறிடும்? 32/63 மாறியுமா? இப்போ a ஈக்குவல் டு 15,750 into 32 டிவைடட் பை 63. ஸோ கேன்சல் பண்ணுங்க. 7வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா 9 7 63 2 7 14 17 2 7 5 7 35 5 9ல கேன்சல் பண்ணா ஸோ 2 9 18 45 5 9 45 250 250 into 32 4ஆல பெருக்குனா 1000. இங்க 8 இருக்குது. அப்ப 8 into 1000 8000. ஆன்சர் என்ன? 8000 ரூபாய். இதை நீங்க லாஜிக்கலா யோசித்து கூட இந்த சம்மை நீங்க சால்வ் பண்ணலாம்.
இதுல 6 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சிம்பிளான வேல்யூ தான். முதலாண்டு சேமித்த தொகை தான் கேட்குறாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8000 எடுக்கிறேன். முதலாவது ஆண்டு 8000 சேமிக்கிறாரு அப்படின்னா 2வது ஆண்டு எவ்வளவு சேமிச்சிருப்பாரு? அதுல பாதி 4000. அடுத்த ஆண்டு அதுல பாதி 2000. அடுத்த ஆண்டு அதுல பாதி 1000. அடுத்த ஆண்டு அதுல பாதி 500. அடுத்த ஆண்டு 250. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. மொத்தம் 6 ஆண்டுகளா? 1 2 3 4 5 6 ஆண்டுகள். ஸோ 0 5 7 3 4 7 8 15 15780 வருதா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 8000. இந்த மாதிரி லாஜிக்கா யோசித்தும் இந்த ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின். ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 8% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 45,000 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அந்த கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஸோ சாதாரண சக்சசிவ் பெர்சன்டேஜ் மெத்தட். ஸோ இனிஷியலா எனக்கு என்னவா இருக்குது? நகரத்தினுடைய மக்கள் தொகை 45,000 இருக்குது. முதலாவது ஆண்டு எவ்வளவு அதிகரிக்கும்? 8% அதிகரிக்குமா? அடுத்த ஆண்டும் என்னவா இருக்குது? 8% அதிகரிக்குது. 2 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு பாப்புலேஷன் தானே கேட்டிருக்காங்க. 8% அதிகரிக்குது அப்படின்னா அது எத்தனை சதவீதமா மாறும்? 108% மாறுமா? ஸோ இவ்வளவு சதவீதம் அதிகரிக்குது, இவ்வளவு சதவீதம் குறையுது அப்படிங்கிறது சதவீதம் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப மதிப்பு அல்லது முழு மதிப்பை எப்போதும் 100% வச்சுக்கிடணும். அதுல இவ்வளவு சதவீதம் கூடுது, இவ்வளவு சதவீதம் குறையுது அப்படிங்கிறது தான் வச்சு அந்த சதவீதத்தை அப்ளை பண்ணணும். இங்க எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் 8% அதிகரிக்கிறது. ஸோ அதிகரிக்கும் போது நான் என்ன செஞ்சிடணும்? 100+ அந்த சதவீதம் அதிகரித்தல். ஸோ 100 + 8 108% மாறி இருக்கும். இப்ப இதனுடைய மதிப்பை எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வேல்யூ தான் 2வது வருஷமே என்ன ஆகுது? மறுபடியும் ஒரு 8% அதிகரிக்குது, 108% மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல எந்தெல்லாம் கேன்சல் ஆகும்? 3 0க்கு 3 0 கேன்சல். கீழே ஒரு 0 இருக்குது, மறந்துடக்கூடாது. பெருக்கிட்டு அந்த ஒரு 0 கேன்சல் பண்ணணும். ஸோ 108 × 108 பெருக்குனா 108 108 64 16 1. ஸோ 11 664. இதை 45ஆல பெருக்கணும். 4 5 20 2 6 30 32 3 30 33 3 8 5 4 4 16 1 24 25 மீதி 2 24 26 மீதி 2 6 4. ஸோ இங்க 0 6 2 8 3 5 8 8 6 14 மீதி 1 6 6 12 2 மீதி 1 5. இங்க ஒரு 0 இருக்குதா? அந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். ஸோ ஆன்சர் என்ன? 52,488. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை. ஸோ சாதாரண சக்சசிவ் பெர்சன்டேஜ் மெத்தட் தான். இவ்வளவு சதவீதம் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செஞ்சுக்கிடணும்? 8% கூட்டிக்கிடணும். இவ்வளவு சதவீதம் குறையுது அப்படின்னு சொன்னாங்கன்னா 8% கழிச்சு எழுதிக்கிடணும். அடுத்த கொஸ்டின். ஒரு விவசாயியிடம் 108 வாத்துகளுக்கு தேவையான 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 4 நாட்களுக்கு பிறகு 12 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? சரிங்களா? ஸோ இது ஆட்களா இருந்தாலும் சரி, இங்க எனக்கு வாத்துகள் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அவங்களுடைய உணவும் எனக்கு என்ன விதத்துல இருக்கும் அப்படின்னா நேர் விதத்துல இருக்கும், சாரி எதிர் விதத்துல இருக்கும். ஸோ எதிர் விதத்துலன்னா ஆட்கள் கூடுனுச்சு அப்படின்னா உணவு சீக்கிரமாவே காலி ஆயிரும். ஆட்கள் குறைஞ்சா உணவு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும். ஸோ அப்ப அது என்னதுல இருக்குது? எதிர் விதத்துல இருக்குது. ஸோ இங்க எனக்கு டைம் அண்ட் ஒர்க் மெத்தட் மூலமா தான் நான் இதை சால்வ் பண்ண போறேன். M1 D1 = M2 D2. இங்க M அப்படிங்கிறது அந்த வாத்துகளுக்கு தேவையான உணவு. ஆனா இங்க கண்டிஷன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த 108 வாத்துகள் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த உணவு எத்தனை நாளைக்கு தேவைப்படும்? 28 நாளைக்கு அந்த உணவு தேவையானதா இருக்கும். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? 4 நாட்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 நாட்களுக்கு பிறகுனா எத்தனை நாள் அங்க முடிஞ்சிருச்சு? 4 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 24 நாட்களுக்கு தேவையான உணவு தான் அங்க இருக்குது. அப்போ அதே 108 வாத்துகள் இருந்துச்சுன்னா 24 நாட்களுக்கு தேவையான உணவு போதுமானதா இருக்கும். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? 12 வாத்துகளை வித்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. 12 வாத்துகளை வித்துட்டாருன்னா எத்தனை வாத்துகள் தான் இப்ப அவர்கிட்ட இருக்குது? 108ல 12 வாத்து வித்துட்டாங்கன்னா 96 வாத்துகள் தான் இருக்குது. அதுக்கு எத்தனை நாள் அந்த உணவு போதுமானதாக இருக்கும்? புரிஞ்சுதா? இங்க எனக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குன்னு அங்க கொடுத்துட்டாங்க. ஆனா 4 நாட்களுக்கு பிறகுதான் அவர் என்ன பண்றாரு? அந்த வாத்தை விற்கிறாரு. அப்போ முதல் 4 நாளைக்கு அந்த 108 வாத்துகளும் அதோட உணவை சாப்பிட்டுடுச்சு. அப்ப 4 நாளைக்கு பிறகு அப்படின்னா இன்னும் ரிமைனிங் எத்தனை நாள் தான் இருக்குது? 24 நாட்கள் தான் இருக்குது. அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த உணவு 108 வாத்துகளுக்கும் 24 நாட்களுக்கு தேவையானதா மட்டும்தான் இருக்கும். ஆனா அவர் 12 வாத்துகளை வித்துட்டார் அப்படிங்கும் போது 96 வாத்துகள் இருக்குது. அதுக்கு எத்தனை நாள் நீடிக்கும்?
ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்க. ஒரு 24, 4 24 96, 4ல் கேன்சல் பண்ணா 2 நாளா 8, 7 நாளா 28. அப்போ ஆன்சர் என்ன? 27 நாட்கள். இப்போ இதுல பாருங்க 108 வாத்துகள் இருந்ததுனால 24 நாள்லயே தீர்ந்து போகக்கூடிய உணவு 12 வாத்து குறைஞ்சதுனால என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரா 3 நாள் நீடிக்குது. புரிஞ்சுதா? அப்போ ஆட்களினுடைய எண்ணிக்கை கூடுனுச்சுன்னா அந்த உணவு தேவைங்கிறது நாட்கள், உணவு தேவைக்கான நாட்கள்ங்கிறது குறையும். ஸோ ஆட்கள் குறைஞ்சாங்கன்னா நாட்கள் கூடும். எதிர் விதத்துல இருக்குது. அடுத்த கொஸ்டின். ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு திறமைசாலி. ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு திறமைசாலி. மேலும் ஏ என்பவர் சிஐ காட்டிலும் 3 மடங்கு திறமைசாலி. அதே ஏங்கிற பர்சன் சிஐ காட்டிலும் 3 மடங்கு திறமைசாலி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? திறமைசாலி அப்படிங்கிற திறன் விகிதம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ட் ஒரு குறிப்பிட்ட வேலையை சி மட்டும் தனியாக 45 நாட்களில் முடித்தார் எனில் அந்த வேலையை ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது எனக்கு என்ன இருக்குது? திறன் விகிதம். ஏன்னா அவங்களுடைய திறமையை தான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஏங்கிறவங்க பிங்கிறவங்க சிங்கிறோடைய திறமையை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இதுல இருந்து நான் ரேஷியோ எடுக்கணும்னா எப்படி எடுப்பேன்? ஏபிசியினுடைய ரேஷியோ A/B/C. ஸோ ஏ வேணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும். 2 × 3 6. பி வேணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும். 1 × 3 3. சி வேணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும். 1 × 2 2. இதுதான் அந்த 3 பேருடைய திறன் விகிதம். சரிங்களா? எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன எடுக்கணும்? நாட்களினுடைய விகிதம் எடுக்கணும். அப்பதான் ஏவும் பியும் அந்த வேலையை தனியா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிச்சாதான் சேர்ந்து செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ திறன் விகிதத்துல இருந்து நான் நாட்கள் விகிதம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ திறனும் எனக்கு நாட்களும் எனக்கு என்னவா இருக்கும்? எதிர் விதத்துல இருக்கும். திறன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நாட்கள். அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப திறமை நல்ல திறமைசாலியா இருக்கிறாரு அப்படின்னா அவர் வேலையை கொஞ்ச நாள்லயே முடிச்சிருவாரு. திறமைசாலியா இல்ல, கொஞ்சம் திறமை அவருக்கு கம்மியா இருக்குன்னா நாட்களை அதிகமா எடுத்துக்கிடுவாரு. அப்ப என்னவா இருக்குது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குது. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு தலைகீழ் விகிதம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப நாட்கள்ங்கிறது என்ன? முதல் டைம் வேணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும். 3 × 2 6. செகண்ட் டைம் வேணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும். 6 × 2 12. தேர்ட் டைம் வேணும்னா முதல் ரெண்டையும் பெருக்கணும். 6 × 3 18. சரிங்களா? ஸோ தலைகீழ் விகிதம்ங்கிறது என்ன? வேற ஒன்றும் கிடையாது. A/B/C. இதனுடைய தலைகீழ் விகிதம் என்ன? BC/AC/AB. இதுதான் தலைகீழ் விகிதம். அதாவது ஏ வேணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும் BC. பி வேணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும் AC. சி வேணும்னா முதல் ரெண்டையும் பெருக்கணும் AB. ஓகேவா? அதை பெருக்கி தான் எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த ரேஷியோ சுருக்கம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 6 2 6 3 6 18. அப்போ எனக்கு அந்த நாட்களினுடைய ரேஷியோ எனக்கு என்னவா இருக்குது? A/B/C. நாட்களினுடைய ரேஷியோ 1:2:3. கேள்வியில எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? சி எத்தனை நாள்ல முடிக்கிறதா கொடுத்துட்டாங்க? 45. ரேஷியோல சிங்கிறது எத்தனை பங்கு? 3 பங்கு. 3 பங்கு தான் 45ன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. 3 பங்கு 45னா ஒரு பங்கு எவ்வளவு இருக்கும்? 15 இருக்குமா? 2 பங்கு எவ்வளவு இருக்கும்? 30 இருக்குமா? அப்போ ஏ 15 நாள்ல முடிப்பாரு, பி 30 நாள்ல முடிப்பாங்க. எனக்கு கேள்வி 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட் ஃபார்ம்ல என்ன? 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? xy / x + y. ஸோ 15 × 30 / 15 + 30. ஸோ 15 × 30 450 / 15 + 30 45. கேன்சல் பண்ண என்ன? 10. ஸோ எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 10 நாள்ல முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஒருவர் ரூபாய் 300க்கு 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் 30 மாம்பழங்களை ரூபாய் 300க்கு விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நஷ்டம் காண்க சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு லாபமா நஷ்டமானு பொதுவா கொடுக்கல. சரி, லாபமோ நஷ்டமோ தனித்தனியா கேட்கல, பொதுவாகவே கொடுத்துருக்காங்க. லாபம் அல்லது நஷ்டம் எதுவா இருந்தாலும் எனக்கு அந்த தொகையை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்க பாருங்க, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 300 ரூபாய். அப்போ அது அந்த மொத்த மாம்பழத்தினுடைய அடக்க விலையே எவ்வளவு? 300 ரூபாய் தான். மொத்தம் எத்தனை மாம்பழங்கள் வாங்கியிருக்காரு? 75 மாம்பழங்கள். விற்பனை செய்யும் போது எப்படி விற்பனை செய்யறாரு? விற்பனை விலை என்னவா இருக்குது? 30 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யறாரு. 30 மாம்பழங்கள் 300 ரூபாய்க்கு. அப்போ ஒரு மாம்பழத்தினுடைய விலை என்ன? 300 / 30 10 ரூபாயா? ஒரு மாம்பழம் 10 ரூபான்னு அவர் விற்பனை செய்யறாரு. ஒரு மாம்பழம் 10 ரூபானா அனைத்து மாம்பழங்களையும் அவர் வித்துட்டாரு. அப்போ மொத்தம் எத்தனை மாம்பழங்கள்? 75 மாம்பழங்களா? அப்போ ஒரு மாம்பழம் 10 ரூபானா 75 மாம்பழங்களை எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 750 ரூபாய்க்கு வித்திருப்பாரு.
அப்போ அடக்க விலை எவ்வளவு? 300 ரூபாய் தான். விற்பனை விலை எவ்வளவு? 750. இப்போ அவருடைய லாபம் எவ்வளவு? 450 ரூபாய் அவருக்கு லாபம். 300 ரூபாய்க்கு வாங்கி 750 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. அப்போ 450 ரூபாய் அவருக்கு லாபம். ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு செவ்வக வயலின் நீளம் மற்றும் அகலத்தினுடைய விகிதம் 4:3. லென்த் பிரெத் ரேஷியோ எவ்வளோ? 4:3. அந்த வயலினுடைய பரப்பளவு 19,200 மீட்டர் ஸ்கொயர். மேலும் வயலுக்கு வேலி அமைப்பதற்கான செலவு மீட்டருக்கு ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா வீதம் ஆகும் செலவை காண்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வேலி அமைக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி மென்சுரேஷன் சம்ல ஏரியா பரப்பளவை வச்சு எனக்கு கொஸ்டின்ல வேலி அமைக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுப்பாங்க, அல்லது தளம் அமைக்க, சிமெண்ட் பூச அப்படிங்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. சிமெண்ட் பூச ஆகும் செலவை காண்க, வேலி அமைக்க ஆகும் செலவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சிமெண்ட் பூச அப்படிங்கும் போது அதுல ஒரு ஏரியா கவர் ஆகும். ஸோ அதனால நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? பரப்பளவு. ஆனா வேலி அமைக்க அப்படிங்கும் போது அதுல ஏரியா கவர் ஆகாது. அது அந்த ஏரியாவை சுத்தி தான் என்ன பண்ண போறேன்? வேலி போட போறேன். அப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? சுற்றளவு. அப்போ இங்க எனக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பரப்பளவு கொடுத்துருக்காங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்கு நீள அகலம் தேவை. அந்த நீள அகலம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பரப்பளவு கொடுத்துருக்காங்க. நீள அகலம் எனக்கு என்ன விகிதத்துல இருக்குது? 4:3 விகிதத்துல இருக்குது. ஸோ இதுல இருந்து நான் வந்து ரேஷியோல இருந்து வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுப்பேன்? 4x 3x. ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். இது ரெண்டையும் பெருக்கினாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? பரப்பளவா? பரப்பளவு எவ்வளோ? 19,200. ஸோ 4 × 3 12, x × x x ஸ்கொயர் ஈக்குவல் டு 19,200. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 19,200 டிவைடட் பை 12. கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஒரு 12 12, மீதி 72, 6 12 72, 2 0 1600. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1600னா எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் 1200. 1200 எதனுடைய ஸ்கொயர்? 40 ஸ்கொயர். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 40 கிடைச்சிருச்சா? இப்போ 40ங்கிறது இதில் அப்ளை பண்றேன். இப்போ நீளம் எனக்கு என்ன கிடைக்கும்? 4x. 4 × 40 160. பிரெத் எவ்வளோ? 3x. 3 × 40 120. நீள அகலம் கிடைச்சிருச்சு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு தானே கண்டுபிடிக்கணும். வேலி அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? செவ்வக வடிவ வயல்னு சொல்லிட்டாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B. அப்போ 2 × 160 + 120. 2 × 280 பெருக்குனா 560 மீட்டர் சுற்றளவு. இதுல ஆகக்கூடிய செலவு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மீட்டருக்கு எவ்வளவு செலவு? 2 ரூபாய் 50 பைசா. அப்ப 560 மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்? 560 × 2 ரூபாய் 50 பைசா 2.5. ஸோ பெருக்குனா 560 2ஆல பெருக்குனா ஸோ 2.5னா நான் 560 × 2.5 நான் 5/2 எடுத்துக்கிடுறேன். இல்லை 5/2 சொல்லலாம்ல. ஸோ அப்போ 2ல் கேன்சல் பண்ணா 28 280. 5ல் பெருக்குனா 5 2 1000, 5 80 400, 1400. ஸோ மொத்த செலவு எவ்வளோ? ரூபாய் 1400. ஸோ அடுத்த கேள்வி, விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பு காண்க. ஸோ ஒரு கோள வடிவ பந்துன்னு சொல்லிட்டாங்க. கோளத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு புறப்பரப்பு அப்படிங்கிறது மொத்த பரப்பா இருந்தாலும் சரி, வலைபரப்பா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? 4πr². இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டயகனல் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் எனக்கு என்ன வரும்? 7 சென்டிமீட்டர் வருமா ரேடியஸ்? அதை நான் அப்படி சப்ஸ்டிட் பண்றேன். 4 × 22/7 × 7 × 7. ஸோ 7 7 கேன்சல். ஸோ அப்போ 4 × 7 28 × 22 பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? 28 × 2 56. 56 11ஆல பெருக்குனா 6, 5 6 11, மீதி 1, 5 1 6. ஸோ இப்போ எவ்வளோ? 616 சதுர சென்டிமீட்டர். ஸோ அடுத்த கேள்வி, ஆண்டு ஒன்றுக்கு 6.2/3% வட்டி வீதத்தில் ரூபாய் 21,600க்கு 8 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி யாது கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR / 100. இல்ல Pங்கிறது அசல், Nங்கிறது கால அளவு. பொதுவா ஆண்டுகளை தான் சப்ஸ்டிட் பண்ணணும். Rங்கிறது ஆண்டு வட்டி வீதம். ஸோ அசல் எவ்வளவு? 21,600 இன்ட்டு கால அளவு எவ்வளவு? 8 மாதங்கள். வருடமா சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 8/12 இன்ட்டு
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 3 × 6 18, 18 + 2 20, 20/3, 20/3% ஹோல் டிவைடட் பை 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ வேற இதெல்லாம் கேன்சல் ஆகும். 2 4 8, 3 4 12, 3ல் கேன்சல் பண்ணா 7 3 21, 2 3 6, 3ல் கேன்சல் பண்ணா 2 3 6, 4 3 12. இப்போ 24 × 2 48, 48 × 2 96, ஒரு 0 சேர்த்தா 960. தனி வட்டி எவ்வளவு? ரூபாய் 960. தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா என்ன? தனி வட்டிக்கான ஃபார்முலா தான். நேரடியாக ஆன்சரை தனி வட்டி கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின். அசல் ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டி வீதம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் 12 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரை ஆண்டுக்கு ஒரு முறை தனியாக ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதுக்கான ஃபார்முலாவும் இருக்குது. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா இருக்கும். ஆனால் தனியாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. எத்தனை தடவை கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஸோ எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுல Pங்கிறது அசல், Rங்கிறது ஆண்டு வட்டி வீதம், n அப்படிங்கிறது கால அளவு, பொதுவா ஆண்டுகள். வேற எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்? அந்த கூட்டு வட்டியை நான் எத்தனை முறை கணக்கிடுறேன் அப்படிங்கிறதையும் இதுல அப்ளை பண்ணலாம். ஸோ எத்தனை முறை கணக்கிடுறேன்னா இங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறை 12 மாதங்கள்னு சொல்றாங்க. 12 மாதங்களா என்ன? ஒரு வருஷம் தான். அப்போ ஒரு வருஷத்துல அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறேன்னா எத்தனை முறை கணக்கிடுவேன்? 2 முறை கணக்கிடுவேன்னா. ஏன்னா ஒரு வருஷத்துல எத்தனை ஆண்டுகள் இருக்குது? 2 அரை ஆண்டுகள் இருக்குது. ஆனா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது அரை ஆண்டுக்கான வட்டி தான் சப்ஸ்டிட் பண்ணணும். புரிஞ்சுதா? சோ அசல்ங்கிறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5000 இன்ட்டு 1 + ரேட் பர்சன்டேஜ் என்ன? 8%ங்கிறது ஆண்டு வட்டி வீதம் இயர்லி. அப்ப அரை ஆண்டுக்கு எவ்வளவு இருக்கும்? அதுல பாதி தானே, 4 வருஷம் 4% தானே இருக்கும். ஹாஃப் இயர்லி 4%. இப்போ 4% இங்கே அப்ளை பண்ணுறேன். 4/100 இன்ட்டு n. என்னங்கிறது எத்தனை முறை கணக்கிடுறேன்? ஒரு வருஷத்துல 2 முறை கணக்கிடுவோம். ஏன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை 12 மாதங்கள்ங்கும் போது 2 முறை கணக்கிடுவோம். ஸோ 2. இப்போ என்ன பண்ணலாம்? 5000 இன்ட்டு 104/100, 104/100 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2 104 மறுபடியும் 104/100. ஸோ இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? ஸோ 1 2 3, 1 2 3, 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். கீழே ஒரு 0 இருக்கு, மறந்துடக்கூடாது. 104 104 பெருக்கி 5ஆல பெருக்கணும். ஸோ 104 104, 4 16, 4 4 8, 0 1. இது 5ஆல பெருக்குனா 5 6 30, 3 8, 40, 4 5. எவ்வளோ இருக்குது? 54,080ன்னு வருது. 54,080 டிவைடட் பை கீழே ஒரு 10, ஒரு 0 இருக்கா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 5408. அப்போ 5000 இருக்கிற தொகை 5000 இருக்கிற அசல் எவ்வளவு தொகையா மாறுது? 5408 மாறுது. அப்போ அதுல எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிங்கிறது அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிக்கணும். 5408ல இருந்து 5000 ரூபாயை கழிச்சா வட்டி எவ்வளவு? 408. இப்போ ரூபாய் 408 தான் கூட்டு வட்டி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தரவுகளினுடைய முகடு 45 மற்றும் இடைநிலை மதிப்பு, ஏன்னா கொஸ்டின்ல ஒரு சின்ன கரெக்ஷன், இது எக்ஸ்ட்ரா இருக்குது, 33. இடைநிலை 33 எனில் அதனுடைய கூட்டு சராசரி காண்க. கூட்டு சராசரி காண்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி அடிப்படை புள்ளியல்ல எனக்கு முகடு, இடைநிலை, சராசரி இந்த மூணையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு தொடர்பு, அந்த ஈக்குவேஷன் என்ன? மோட் ஈக்குவல் டு 3 × மீடியன் - 2 × மீன். முகடு ஈக்குவல் டு 3 × இடைநிலை, 3 × இடைநிலை மைனஸ் 2 பெருக்கல் சராசரி. மோட் ஈக்குவல் டு 3 × மீடியன் மைனஸ் 2 × மீன். இதுதான் தொடர்பு. இதுல ஏதாவது 2 கொடுத்துட்டு 1 அன்னோனா கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எனக்கு முகடு என்ன கொடுத்துட்டாங்க? 45. 3 × இடைநிலை மதிப்பு எவ்வளவு? 33 மைனஸ் 2 × சராசரி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, கூட்டு சராசரி. ஸோ எனக்கு கூட்டு சராசரி தான் வேணும், அதை இந்த பக்கம் கொண்டு வந்துருந்தேன். ஸோ அப்போ 2 × சராசரி ஈக்குவல் டு 3 × 33 99, 45 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -45. ஸோ அப்போ சராசரியினுடைய மதிப்பு என்ன? இங்க 99 வந்து 45 போயிடுச்சுன்னா 54. இங்க 2 பெருக்கல்ல இருக்கு, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல்ல போயிடும். ஸோ 54 / 2 ஆன்சர் 27.
ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை புள்ளியியல்ல எனக்கு முகடு இடைநிலை சராசரி இந்த மூணையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஃபார்முலா முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு கூட்டு சராசரி. அடுத்த கொஸ்டின். ஸோ முதல்ல 15 கேள்வி என்ன பார்த்துட்டோம், ஆப்டிடியூட் பார்த்தாச்சு. அடுத்து ஒரு 10 கேள்வி சிலபஸ் படி என்ன ரீசனிங். சரிங்களா? ஸோ ரீசனிங்கிறது தெளிவாக 10 கேள்விங்கிறது ரீசனிங்ல இருந்து வரும் அப்படிங்கிறத நியூ சிலபஸ்ல சொல்லிட்டாங்க. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கான மெட்டீரியல் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணுங்க. ரீசனிங்கான லைவ் கிளாஸஸ் வந்து குரூப் 4க்கு முன்னாடி தொடர்ந்து அந்த மொத்த போர்ஷனையும் கவர் பண்ற மாதிரி அடுத்தடுத்து வகுப்புகள் லைவ் கிளாஸஸ் போடுவோம். சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க என்ற தொடரின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா எனக்கு ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, எண்களினுடைய தொடர். இதுல அடுத்து வரக்கூடிய அந்த எண் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல என்ன செய்யணும், அந்த 2 உறுப்புகளுக்கு இடையில முதல்ல வித்தியாசம் ஈக்குவலா இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க, அல்லது ஏதாவது ஒரு வேல்யூ மல்டிப்ளை ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. இங்க பாருங்க, இங்க வேல்யூ மேல எல்லாமே 1 தான் இருக்குது. இங்க 8 என்னவா மாறுது, 12ஆ மாறுது. 12ங்கிறது என்ன மாறுது, 18ஆ மாறுது. 18ங்கிறது என்னவா மாறுது, 27ஆ மாறுது. ஸோ இதுல இருந்து எவ்வளவு ஆட் ஆகுது, 4 ஆட் ஆகுது. இங்க எனக்கு 6 ஆட் ஆகுது. இங்க எனக்கு 9 ஆட் ஆகுது. ஸோ எதுவும் பேட்டர்ன் மாதிரி தெரியல. ஸோ ஏதாவது வேல்யூ மல்டிப்ளை ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்றேன். ஸோ 1 என்ன வேல்யூ மல்டிப்ளை ஆகுதாங்கிறத எப்படி செக் பண்றது, 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை வகுத்து பாருங்க. ஸோ 1/12 1/8ஆல நான் டிவைட் பண்ணி பாக்குறேன். இது இங்க வந்துருச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும், 1/12 பெருக்கல் 8/1 வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணா 2 4 3 4 2/3ஆல மல்டிப்ளை ஆயிருக்குது. அடுத்து இதை செக் பண்ணி பார்க்குறேன். 1/18 1/12ஆல டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 1/18 இன்ட்டு 12/1 வந்துடும். 2 6 12 3 6 18 என்ன வருது, 2/3. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதை 2/3ஆல பெருக்கிருக்காங்க, இங்க எனக்கு கிடைச்சிருக்கு. இதை 2/3ஆல பெருக்கிருக்காங்க, இங்க வேல்யூ கிடைச்சிருக்கு. இதை 2/3ஆல பெருக்குனா என்ன வருது, 1/18 2/3ஆல பெருக்குனா ஸோ 1 2 9 2 18 9 × 3 27 1/27 வந்துடுச்சா. ஸோ அப்போ என்ன எனக்கு இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு பெருக்குத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, எனக்கு பொது விகிதம் இருக்குது. அப்போ அடுத்து நான் என்ன செய்யணும், இதையும் 2/3ஆல நான் பெருக்கி பார்க்குறேன். ஸோ பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், 1 × 2 2 27 × 3 81. ஸோ ஆன்சர் என்ன, 2/81. ஸோ அடுத்த கேள்வி. விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, E7 H10 K13 N16. நம்பரை பாருங்க, 7 10 13 16 எவ்வளவு கூடுது, 3 3ஆ கூடுதா. சிம்பிளான பேட்டர்ன் தான். ஸோ அடுத்து என்னங்க, 3 கூடி இங்க என்ன வந்திருக்கணும், 19 வந்திருக்கணும். ஆப்ஷன்ல 19 எனக்கு 2 இருக்குது. அப்ப லெட்டர் பார்க்குறேன். ஈங்கிறது 5வது எழுத்து, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து, கேங்கிறது 11வது எழுத்து, என்னங்கிறது 14வது எழுத்து. இதுல எவ்வளவு ஆட் ஆகிட்டே இருக்குது பாருங்க, 3 ஆட் ஆகுது, அடுத்து 3 ஆட் ஆகுது, அடுத்து 3 ஆட் ஆகுது, அடுத்து அப்போ 3 ஆட் ஆகணுமா, அப்போ 17வது எழுத்து வரணுமா. 17வது எழுத்து என்ன, Q. ஸோ அப்போ இங்க என்ன வரும் எனக்கு, Q19. ஆன்சர் Q19. அடுத்த கேள்வி. ஆர்டரிங்ல இருந்து கொஸ்டின். P Qவை விட சிறியதும், P அப்படிங்கிற பர்சன் Qவை விட சின்னது, ஆனா R-ஐ விட பெரியதும். ஸோ R-ஐ விட பெருசா இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, S என்பது P-ஐ விட சிறியதும், Sங்கிறது P-ஐ விட சின்னது, ஆனால் R-ஐ விட பெரியதுமா இருக்குது. சரிங்களா? ஸோ இது R-ஐ விட பெருசா இருக்கு. அடுத்து T என்கிறது Q-ஐ விட சிறியதும், Q-ஐ விட சின்னதா இருக்குது, ஆனால் P-ஐ விட பெரியதுமா இருக்குது, P-ஐ விட பெருசு. சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இதில் மிகவும் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மிகவும் பெரியது எதுனா இந்த 3ஐயும் நான் கம்பைன் பண்ணி எழுதுறேன். P-யோட கண்டினியூவேஷன் எங்க இருக்குது, இங்க. P-க்கு அடுத்து T, T-க்கு அடுத்து Q. அப்போ P இஸ் லெஸ் தென் T, T இஸ் லெஸ் தென் Q. இங்க எழுதியாச்சு, P T Q. P-யோட கண்டினியூவேஷனுக்கு என்ன இருக்குது, S இருக்குதா, S-க்கு அடுத்து R இருக்குது. ஆனா P-யோட கண்டினியூவேஷன் இங்க முன்னாடி, P-யை விட சின்னது என்னது, S. S-ஐ விட சின்னது என்னது இருக்குது, R இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஏறு வரிசையில் எழுதுறேன் அப்படின்னா R லெஸ் தென் S லெஸ் தென் P லெஸ் தென் T லெஸ் தென் Q. இப்போ இதுல இங்க இந்த 3ஆவதா இருக்கிறத நான் அது கூட லிங்க் பண்ணல, பட் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. P Q-வை விட சின்னது, S Q-வை விட சின்னது தான் P. ஆனா R P-யை விட சின்னது, S P-யை விட R சின்னது.
ஓகேவா? ஸோ பேட்டர்ன் எனக்கு செட் ஆயிடுச்சு. என்ன கேட்டிருக்காங்க? மிகவும் பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. மிகவும் பெரியது கிரேட்டர் தென் எது? Q. மிகவும் சிறியது எது? R. ஸோ ஆன்சர் என்ன? Q. அடுத்த கேள்வி, A = 1, B = 2, C 3, எட்ஸெட்ரா Z = 26 என எடுத்துக்கொண்டால் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என்ன அனாலஜி டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அனாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, ரெண்டு செட் ஆஃப் லெட்டர்ஸோ நம்பர்ஸோ கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன தொடர்பு இருக்குதோ இதே தொடர்பை வச்சு இங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் அனாலஜி. இந்த சிம்பிள் அதுதான் மீன் பண்ணும். சரிங்களா? விகித சமத்துல இந்த சிம்பிள் பார்த்துருப்போம். இந்த சிம்பிளோட மீனிங் என்ன? ஆஸ்னா என்ன? இதே மாதிரி அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இதே பேட்டர்னை இங்கேயும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையுமே நம்பரா கோட் பண்ணிருக்காங்களா? ஸோ நம்பர் பாருங்க. எஸ்ங்கிறது என்ன வரும்? எஸ்ங்கிறது என்ன எத்தனாவது எழுத்தா இருக்குது? PQR OPQRS 19. Kங்கிறது JK 11வது எழுத்து. Qங்கிறது 17வது எழுத்து. Mங்கிறது 13வது எழுத்து. இங்க OOMQ இருக்குது. Oங்கிறது 15வது எழுத்து. மறுபடியும் ஓங்கிறது 15வது எழுத்து. Mங்கிறது 13வது எழுத்து. Qங்கிறது 17வது எழுத்து. இதுவா மாறுறதுக்கு என்ன பேட்டர்ன் இங்க ஃபாலோ ஆயிட்டு இருக்குது? 4 குறையுதா, அடுத்து 4 கூடுது, அடுத்து 4 குறையுது, அடுத்து 4 கூடுது. ஸோ இதே இதை நான் எங்க யூஸ் பண்றேன்? அடுத்து கொடுத்துருக்கதையும் யூஸ் பண்றேன். ZBVBன்னு கொடுத்துருக்காங்க. இசட்ங்கிறது 26வது லெட்டர், பிங்கிறது 2வது லெட்டர், பிங்கிறது 2வது லெட்டர், விங்கிறது 22வது லெட்டர். ஸோ என்ன பண்ணணும்? 4 குறைக்கணும், 4 கூட்டணும், 4 குறைக்கணும், 4 கூட்டணும். ஸோ 4 குறைச்சிடுதுன்னா 22வது லெட்டர், அடுத்து 4 கூட்டினா 6வது லெட்டர், அடுத்து 4 குறைச்சா 18வது லெட்டர், அடுத்து 4 கூட்டினா 6வது லெட்டர். ஓகேவா? ஸோ 6வது லெட்டருங்கிறது F தானே? ஸோ F. அடுத்து 18வது எழுத்துங்கிறது என்ன? 17வது எழுத்து Q. அப்போ 18வது எழுத்து R. 22வது எழுத்து அப்படிங்கிறது V. ஸோ ஆன்சர் என்ன? VFRF ஆன்சர். ஸோ அனலாஜி கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்திருக்க பேட்டர்ன் என்ன இருக்காங்களோ அதே பேட்டர்னை இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். அடுத்த கொஸ்டின், தமிழ் TAMIL என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எப்படி எழுதுறாங்க? GZNRO. TAMIL அப்படிங்கிற வார்த்தையை GZNRO என எழுதினால் எந்த வார்த்தை YRIGS என எழுதப்பட்டிருக்கும்? ஓகேவா? கோடிங் அண்ட் டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் இது டீகோடிங். சரிங்களா? ஸோ எனக்கு ஒரு வார்த்தையை இந்த மாதிரி கோட் பண்ணா இன்னொரு வார்த்தையை எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் நான் கேட்கல. எந்த வார்த்தையை இப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இதை டீகோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தெளிவா பாருங்க. கோடிங் பண்ண சொல்லியிருக்காங்களா, டீகோடிங் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கோங்க. இங்க எனக்கு எந்த வார்த்தை இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வார்த்தையை கோட் பண்ணி தான் இங்க எழுதியிருக்காங்க. அப்ப நான் இதை என்ன பண்ணணும்? டீகோட் பண்ணணும். இப்போ இதுல பாருங்க. ஸோ Tங்கிறது G எழுதிருக்காங்க, ஏங்கிறது இசட்டா எழுதிருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியும். Tங்கிறது எத்தனாவது எழுத்து? 20வது எழுத்து. ஏங்கிறது முதல் எழுத்து. Mங்கிறது 13வது எழுத்து. Iங்கிறது 9வது எழுத்து. Lங்கிறது 12வது எழுத்து. இப்போ இதுல பாருங்க GZNRO அப்படின்னு இருக்குது. இது Gங்கிறது எனக்கு 7வது எழுத்து. ஆனா பேக்வேர்ட்ல பார்த்தா ஆல்பபெட்ஸ் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட்லையும் பார்க்கணும், பேக்வேர்ட்லையும் பார்க்கணும். பேக்வேர்ட்ல பார்த்தா Gங்கிறது 20வது எழுத்து, இசட்ங்கிறது முதல் எழுத்து, Nங்கிறது 13வது எழுத்து, Rங்கிறது 9வது எழுத்து, Oங்கிறது 12வது எழுத்து. ஸோ அப்போ எனக்கு என்ன முதல்ல கொடுத்துருக்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்க? ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. அப்போ இங்க என்ன பண்ணணும்னா இதையுமே நான் ரிவர்ஸ்ல எழுதணும். ஓகேவா? அப்போ ஒய்ங்கிறது பேக்வேர்ட்ல இருந்து 2வது எழுத்து. அப்போ ஃபார்வேர்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? B. ஃபார்வேர்ட்ல 2வது எழுத்து என்ன? B தானே. அடுத்து R இருக்குது. R அப்படி ரிவர்ஸ்ல எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? I கிடைக்கும். அடுத்து I ரிவர்ஸ்ல எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? R கிடைக்கும். அடுத்து G. G எனக்கு ரிவர்ஸ்ல எழுதுனா என்ன கிடைக்குது? T. அடுத்து S. ஸோ S ரிவர்ஸ்ல வேணா என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, Rங்கிறது 9வது எழுத்தா, இப்போ Sங்கிறது என்னவா இருக்கும்? 8வது எழுத்தா இருக்குமா? ஃபார்வர்ட்ல 8வது எழுத்துங்கிறது என்ன? H. அப்ப என்ன? BARTH, பர்த் அப்படிங்கிறது தான் வார்த்தை. ஓகேவா? ஸோ கோடிங் டீகோடிங் கொஸ்டின்ல கோட் பண்ண சொல்லியிருக்காங்களா, டீகோட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ ரீசனிங் லைவ் கிளாஸஸ்ல நம்ம அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை இறங்கு வரிசையில்
அமையுமாறு மாற்றி அமைத்தால் எந்த எண் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, 4 இலக்க எண் தான். அதுல இருக்கக்கூடிய இலக்கங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஏறு வரிசையில எழுதணும். ஏறு வரிசையில எழுதுனதுக்கு அப்புறம் இருக்கையிலே எது பெரிய நம்பரா இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஏறு வரிசையில எழுதுறேன், சரி இறங்கு வரிசையில தானே, இறங்கு வரிசையில எழுதணும். இறங்கு வரிசையிலனா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர், அப்படி இறங்கு வரிசை. ஸோ இதுல 1 9 8 0, இதுல பெரிய நம்பர் என்ன 9, அடுத்த நம்பர் 8, அடுத்து 1, அடுத்து 0, இறங்கு வரிசையில எழுதிட்டேன். அடுத்து இதே இறங்கு வரிசையில எழுதுனா 9 8 7 6 இருக்குது. இதை இறங்கு வரிசையில எழுதுனா 2 9 இருக்குது, அடுத்து 5 1. இதை இறங்கு வரிசையில எழுதுனா 2 9 இருக்குது, 4 2. ஸோ இறங்கு வரிசையில இலக்கங்களை மாத்தி எழுதிட்டேன். இப்ப இதுல எது பெரிய நம்பர், இது 9800 9800 9900ல 2 இருக்குது. இதுல இருக்கலே பெரிய நம்பர் என்ன 9951. அப்ப இது எதுல கிடைச்சது 59 19 5919 கிடைச்சது. இப்ப ஆன்சர் என்ன, அதுதான். ஸோ எந்த எண் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் தான். நான் ஒருவேளை அதனுடைய இலக்கங்களை இறங்கு வரிசையிலேயே மாற்றி எழுதுனா இந்த நம்பர் தான் இருக்கலே பெரிய நம்பரா மாறும். ஆன்சர் 59 19. அடுத்த கொஸ்டின். ஸோ நியூமரிக்கல் ஆப்ரேஷன், பிளஸ்ங்கிறத இன்ட்டு. ஸோ நான் ரீப்ளேஸ் பண்றேன். 12 பெருக்கல் 91 மைனஸ் என்பது வகுத்தல், வகுத்தல் 7 பெருக்கல் என்பது கூட்டல், கூட்டல் 9 வகுத்தல் என்பது கழித்தல், கழித்தல் 15. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் படி முதல்ல டிவிஷன், முதல்ல வகுத்தல், அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல், கடைசியில தான் கழித்தல். ஸோ முதல்ல வகுத்தலை முடிச்சா 91 வகுத்தல் 7 13 7 91. அடுத்து என்ன செய்யணும், அது கூட பெருக்கணுமா. ஸோ 13 12 156. அடுத்து என்ன இருக்குங்க, பிளஸ் 9 மைனஸ் 15 இருக்குது, பிளஸ் 9 மைனஸ் 15 கூட்டிட்டு கழிக்கணும். ஸோ 156 9 கூட கூட்டினா 165, 165ல 15 போயிடுச்சுன்னா 150. ஆன்சர் என்ன 150. ஸோ அடுத்த கேள்வி. கீழ்கண்ட எண் வரிசையில் நம்பர் எண் வரிசையில் ஒற்றை எண்ணுக்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 6 தொடர்ந்து வராததும் ஆகிய எண் 5இன் எண்ணிக்கையை காண்க. ஸோ எனக்கு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை 5 இருக்கு அப்படிங்கிறதான் எண்ணணும். ஆனா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த 5ங்கிறதுக்கு முந்தைய நம்பர் ஒற்றை எண்ணாதான் இருக்கணும், ஒற்றை எண்ணை தொடர்ந்து வரக்கூடியதும், ஒற்றை எண்ணுக்கு அடுத்து இருக்கணும் அது. அப்ப கண்டிப்பா அந்த ஒரு 5ன்னு எடுத்துட்டோம்னா 5க்கு முந்தைய நம்பர் என்னவா இருக்கணும், ஒற்றை எண்ணா இருக்கணும். அடுத்த நம்பர் என்னவா இருக்கக்கூடாது, 6 வராததும் ஆகிய 6ஆ இருக்கக்கூடாது, மற்ற எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் கண்டிஷன். இப்ப இதுல பாருங்க, இங்க 5 இருக்குது, இந்த 5க்கு முன்னாடி ஒரு ஒற்றை எண் இருக்கு, அடுத்த 6 இல்லை. ஸோ இது ஓகே தான். அடுத்து இங்க 5 இருக்குது, இந்த 5க்கு முன்னாடி ஒற்றை எண் இருக்கா, இல்லை. அடுத்து இங்க 5 இருக்குது, 5க்கு முன்னாடி ஒற்றை எண் இருக்குது, அடுத்த 6 இல்லை. ஸோ இது ஓகே. இங்க 5 இருக்குது, 5க்கு முன்னாடி ஒற்றை எண் இருக்குது, அடுத்த 6 இல்லை. ஸோ ஓகே. அடுத்து இங்க 5 இருக்குது, 5க்கு முன்னாடி ஒற்றை எண், அடுத்த 6 இல்லை. ஸோ ஓகே. அடுத்து 5 இங்க இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒற்றை எண் இருக்கு, அடுத்த 6 இருக்குது. ஸோ இது கிடையாது. அடுத்து இங்க 5 இருக்குது, இங்க 5க்கு முன்னாடி இரட்டை எண் இருக்கு, கிடையாது. இங்க 5 இருக்குது, 5க்கு முன்னாடி ஒற்றை எண் இருக்குது, 5க்கு அடுத்து 6 இல்லை. ஸோ ஓகே. இங்க 5 தான் இருக்குது, இதுக்கு அடுத்த நம்பர் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அப்போ அது கிடையாது. அப்போ மொத்தம் எத்தனை தான் இருக்குது, 1 2 3 4 5. இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற நம்பர் 5 எத்தனை இருக்குது, மொத்தம் 5 இருக்குது. அடுத்த கேள்வி. ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. உறவுகள். ஏ என்பவர் சியின் மகள், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபேமிலி ட்ரீ அந்த சார்ட் தானே வரைவீங்க. அந்த சார்ட்ல ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னா கீழே ஒரு ஸ்டெப் இறங்கணும், 2 ஜென்ரேஷன் அப்படின்னா 2 ஸ்டெப் கீழே இறங்கணும். அப்புறம் கொஸ்டின்ல வந்து ஆணோ பெண்ணோ எனக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சுன்னா அதை சார்ட்ல கண்டிப்பா மார்க் பண்ணிடணும். ஒருவேளை அவங்க தெளிவா கொடுக்கலன்னா அதை மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா. ஏ என்பவர் சியின் மகள். ஸோ அப்போ ஏங்கிற ஒரு பர்சன் சியினுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகள்னு சொல்லிட்டதுனால நான் என்ன பண்றேன், பெண் அப்படிங்கிறது ஜெண்டர் எனக்கு ஃபீமேலா இருந்துச்சுன்னா நான் வட்டம் போட்டுக்கிறேன், மேலா இருந்துச்சுன்னா பாக்ஸ் போட்டுக்கிறேன். உங்களோட கன்வீனியன்ட் நீங்க எதுவோ அதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மார்க் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்தாங்க, இ என்பவர் பியின் மகன். அப்ப ஈன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க யாரு, பியினுடைய மகன். மகன்னு சொல்லிட்டதுனால அப்ப ஆண், அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பாக்ஸ் போட்டுட்டேன்.
அடுத்து என்ன சொல்றாங்க, பி என்பவர் சியின் மனைவி. அப்ப பிங்கிறவங்க சியினுடைய மனைவி. அப்ப இவங்க 2 பேர் யாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரிங்களா, கணவன் மனைவி. அப்போ பி மனைவின்னு சொல்லிட்டாங்கன்னா சி யாரா தான் இருப்பாங்க, கணவனா தானே இருப்பாங்க. அப்ப சிங்கிறவங்க யாரு, ஆண் தானே. ஸோ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, மேலும் டியின் மகள் பி. ஸோ பியினுடைய அம்மா யாரு, டின்னு சொல்லிட்டாங்க. சரி டியின் மகள் பின்னு சொல்லிட்டாங்க. டிக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது யாரு, மகள்னு சொல்லிட்டாங்க. ஆனா டி ஆனா பெண்ணாங்கிறது எனக்கு தெரியாது. பிக்கு டி யாரு, அப்பாவும் இருக்கலாம் அம்மாவும் இருக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் மகள்னு தான் கொடுத்துருக்காங்க, டி யாருன்னு எனக்கு கொடுக்கல, அதனால நான் நோட் பண்ணல, அப்படி வச்சுட்டேன். இந்த கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிக்கு இ என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய மகள் இது மருமகன். அப்ப 2 பேருமே கணவன் மனைவி. இது இவங்களுடைய மகள் மகன். அப்ப 2 பேரும் யாரா இருப்பாங்க, சிப்ளிங்ஸா இருப்பாங்களா, 2 பேரும் கூட பிறந்தவங்களா இருப்பாங்களா. அதுலயும் இது ஆண் இது பெண். டிக்கு இ என்ன உறவுன்னு தான் கேட்கறாங்க. டிக்கு இ யாருன்னு கேட்கறாங்க. டிக்கு இது மகளினுடைய மகன். அப்ப யாரா இருக்கும், அது பேரனா தானே இருக்கும். டிக்கு இ பேரன். ஒருவேளை இந்த கொஸ்டின்ல ஈக்கு டி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டி யாரா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு யாரும் தெரியாது, இது ஆனா பெண்ணாங்கிறது தெரியாது. ஸோ தாத்தாவாகவும் இருக்கலாம், பாட்டியாவும் இருக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஸோ திசைகளை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென்கிழக்கு என்பது வடக்கு எனவும், சரிங்களா. எனக்கு ஸ்டாண்டர்டான சார்ட் என்னவா இருக்குது, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, அப்புறம் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. என்ன சொல்றாங்க, எனக்கு தென்கிழக்கு என்பது வடக்கு எனவும் வடகிழக்கு என்பது மேற்காகவும் மாறுகிறது. சார்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது. என்ன நடக்குது, தென்கிழக்கு எதுவா மாறுது, வடக்கா மாறுது. இங்க இருக்கு தென்கிழக்கு, இந்த தென்கிழக்கு என்னவா மாறிடுச்சு, வடக்கா மாறுதுன்னு சொல்றாங்க. அப்போ தென்கிழக்கு இங்க இருக்குதா, இது வடக்கா மாறுதுன்னா ஒன்னு கிளாக் வைஸ்ல பாருங்க அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்ல பாருங்க. இப்ப கிளாக் வைஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனை டைரக்ஷன் தள்ளி போகுது, 1 2 3வது டைரக்ஷனுக்கு போகுது. அடுத்து என்ன சொல்றாங்க, வடகிழக்கு என்பது மேற்காகவும், இந்த வடகிழக்குங்கிறது என்னவா மாறுது, மேற்கா மாறுது. அப்ப மேற்கா மாறுதுன்னா எத்தனை டைரக்ஷன் தள்ளி போகுது, 1 2 3 டைரக்ஷன் தள்ளி போகுதா. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல பாக்குறேன், நான் எதிர்கடிகார திசையில பாக்குறேன், எதிர்கடிகார திசையில 3 திசை மாறி போகுது. எனக்கு கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேற்கு என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப மேற்கு எதிர்கடிகார திசையில 3 டைரக்ஷன் போகணும். எதிர்கடிகாரம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 1 2 3 டைரக்ஷன் மாறி போனுச்சுன்னா எதுவா மாறி இருக்கும், அது தென்கிழக்கா மாறி இருக்கும். ஆன்சர் தென்கிழக்கு. ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இதில் ரீசனிங்கான கொஷின்ஸை நீங்கள் திரும்ப சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லா கொஷினுமே நீங்கள் திரும்ப சால்வ் பண்ணுங்கள். இன்னும் இறுதி சுற்றில் கடைசி ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அடுத்த வாரம் இருக்குது. ஸோ ரீசனிங்கான கொஷினுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து இப்போ நாங்கள் இந்த வீக் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ குரூப் 4 தேர்வுக்கு முன்னாடி அந்த ரீசனிங் கிளாஸஸை நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விவித ரிசர்விங் சார்பாக குரூப் 4 தேர்வு நல்லா பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நன்றி, வணக்கம்.